உங்களால தர முடியல. உங்களுக்கு தேவை பிஜேபி கவர்மெண்ட் மேலே எதனா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். எதிர்கட்சின்றதுனால எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். சரியான விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வழக்கம் உங்கள் கட்சியில் யாருக்குமே கிடையாது. இப்போ என்னுடைய சின்ன சின்ன கேள்விகள் என்ன அப்படிங்கன்னா, அதில் நடைப்பயணம் மேற்கொண்டார். எதற்காக நடைப்பயணம் அப்படின்னா, வாக்காளர் திருத்த பட்டியலில் நிறைய பேர் நீக்கிறாங்க, இது சட்டத்திற்கு எதிரானது, இது எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நடைப்பயணம் மேற்கொண்டார். இதே நம்ம ராகுல் காந்திஜி கர்நாடகாவில் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க, இறந்தவங்களுடைய லிஸ்ட் அப்படியே இருக்குது, வேறு இடத்துக்கு போனவங்களுடைய லிஸ்டெல்லாம் அப்படியே இருக்குது, இதனால தான் பிஜேபி கவர்மெண்ட் எல்லா இடத்துல அதிகமாக வெற்றி பெறுறாங்க, இல்லைனா நாங்கள் தான் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு இங்கே ஒரு புது கதையை உருட்டுறாரு. கர்நாடகாவில் ரூலிங்காக இருக்கிறது உங்களுடைய கவர்மெண்ட். நீங்கள் நினச்சா அந்த ஓட்டரினுடைய திருத்தத்தை ஈஸியாக கால்குலேட் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும். ஏன் உங்களுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ அந்த துறையினுடைய அமைச்சர்களோ ஏன் அதை பண்ணலை? சரி, அடுத்து அதே கர்நாடகாவில் 2018 104 சீட் பிஜேபி அலைன்ஸும் 80 சீட்டு காங்கிரஸ் அலைன்ஸ் வைத்திருந்தது. இப்போ 2023 எலெக்ஷனில் 135 காங்கிரஸ்னுடைய உங்கள் அலைன்ஸும் 66 பிஜேபி அலைன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 135 எம்எல்ஏஸும் இதே பட்டியலில் வந்தவங்க தானே, அப்போ இதுவும் ஸ்கேம் தானே. அடுத்து டோட்டலாக போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2019 337 எம்பிஸ் பிஜேபியினுடைய அலைன்ஸ், 120 காங்கிரஸினுடைய அலைன்ஸ். இப்போ நடந்த 2024 எம்பி எலெக்ஷனில் 294 பிஜேபி அலைன்ஸ், 232 காங்கிரஸ் அலைன்ஸ். 120லேருந்து 232 எம்பிஸ் எப்படி உங்களுக்கு வந்தாங்க? ஸ்கேமுன்னு சொன்ன நீங்கள், ஓட்டர் லிஸ்ட்டில் மிஸ்டேக் நடந்திருக்கு, மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொன்ன நீங்கள் எப்படி 232 எம்பிஸ் ஜெயிச்சிங்க? அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் ஜெயிச்சது எல்லாமே ஃபேக்காக ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த 232 மட்டும் ப்ராப்பராக ஜெயிச்சிட்டாங்களா? அப்போ இதுவும் ஸ்கேம் தானே. இவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா உங்கள் எம்பிஸும் அதே வாக்காளர் அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதில் ஸ்கேம், இதில் ஸ்கேம், அந்த ஊழல், இந்த ஊழல், எல்லாத்தையும் வாயை திறந்தாலே ஒரு பொய்யா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை